not disturb the bass because he pressurizes the dagga according to his convenience. Don't change your bass. Keep it low. And the tabla should be sharp. He is playing Pimpalas in Darbari, but you are not feeling the difference. See the beauty. How he has managed the swaras. Though the song Binat
அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். இதுவரை நாம் சுவாதிஸ்தான சக்கரம் வரை நாம் பார்த்தோம். சுவாதிஸ்தான சக்கரம் நாபியிலிருந்து ஒரு இழையால் தொங்குகின்றது. அது வயிற்றை, அதாவது பவசாகரத்தை சுற்றி அது சுழல்கின்றது. உண்மையில் அது மூன்றாவது சக்கரம். ஏனென்றால் குண்டலினி எண்ணெய் எழும்பி முதலில் வருவது நாபி சக்கரத்துக்கு, பின்பு அந்த இழை மூலம் சுவாதிஸ்தானத்துக்கு செல்கின்றது. சுவாதிஸ்தானம் பவசாகரத்தை சுற்றி, அதாவது சுற்றி சுழலும், நாபியை சுற்றி சுழலும் ஒரு மையமாகும். இன்று நாம் நாபி சக்கரத்தை பற்றி பார்ப்போம். உங்கள் அனைவரையும் சாயோகாக்கு வரவேற்கின்றோம். மற்றும் இடது நாடி பாதிப்புக்கு ஒரு மெழுகுதிரியும் மற்றும் முழுமையான ஒரு சுத்திகரிப்புக்கு உப்பு நீரையும் நாம் தயாராக வைத்துக் கொள்வோம். கடந்த வகுப்பில் நாம் சுவாதிஸ்தான சக்கரத்தின் பண்புகளை பார்த்தோம். நமக்கு தெரியும், மூலாதாரம் தூய்மை. அங்கு தூய்மை, மிகவும் தூய்மையான விருப்பம் இருக்க வேண்டும். தூய்மையற்ற ஆசைகள் மூலாதார சக்கரத்தை பாதிக்கும். சுவாதிஸ்தானம் நாம் பார்த்தோம், அமைதியை விரும்பும் சக்கரம். அங்கு பகை, கோபம், வெறுப்பு, இந்த மாதிரியான வேண்டாதவை எமக்குள் இருந்தால் அவை எமது சுவாதிஸ்தான சக்கரத்தை பாதிக்கின்றது. இவை அனைத்தும் தூய ஞானத்தை எமக்குள் வளர விடாது. எனவே அவற்றை நாம் விடுவதற்கான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றும் சுவாதிஸ்தானம் தூய கவனம். எமது நாபி சக்கரம், சுவாதிஸ்தானம் நாம் பார்த்தோம், எமது உள் உறுப்புகளை கவனித்துக் கொள்கிறது. முக்கியமாக கல்லீரல், இருதயம், மூளை, இந்த மூன்று முக்கிய உறுப்புகள் நாம் பார்த்தோம். மூளை எமது தலைப்பகுதியிலும், இருதயம் எமது நெஞ்சு பகுதியிலும், கல்லீரல் எமது வயிற்று பகுதியிலும் இருக்கின்றது. இருதயம் எமது இடது நாடியோடு தொடர்புடையது, கல்லீரல் எமது வலது நாடியோடு தொடர்புடையது, மூளை எமது நடு நாடியோடு தொடர்புடையது. மேலும் சுவாதிஸ்தான சக்கரம் நாம் சொன்னோம், அமைதியை விரும்பும் சக்கரம். இவ்வாறு நாம் அமைதியை கடைபிடிக்கலாம். ஒன்று, அமைதிக்கான அந்த அறிவு நமக்கு வளர வேண்டும். அது இந்த தியானத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு அது வளர்கின்றது. மற்ற நிலைமைகளை நாம் அமைதியாக கடைபிடிக்க வேண்டும். எதிர்வினை புரியாது. சில நேரங்களில் சுவாரஸ்யமாக, நகைச்சுவையாக நாம் கையாளலாம். நிலைமைகள் நல்லதாக இல்லாட்டிலும் இந்த மாதிரி நாம் அதை
பக்குவமாக கையாளலாம். சில இடங்களில் நாம் சிரித்து மகிழக்கூடிய இடங்களில் நாம் சிரித்து மகிழலாம். சில இடங்களில் நாம் மன்னித்து மெதுவாக விலகிக் கொள்வது நல்லது. சில இடங்களில் நாம் மௌனமாகவே இருந்துவிடல் நல்லது. இவ்வாறு அது யுக்தி நமக்குள் ஒரு நேர்மையான ஒரு அறிவு, யுக்தி, இவை மூலமாக நாம் நிலைமைகளை அமைதியை தரக்கூடியதாக நாம் கையாண்டு எம்மை நாம் பக்குவமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். இன்று நாம் நாபி சக்கரம் பற்றி பார்ப்போம். நாபி சக்கரம் சூரிய நாளம் என்று அழைக்கப்படும், சோலார் பிளெக்ஸஸ். இதனுடைய நாபி சக்கரத்தின் குணத்தை நாம் ஒரு வார்த்தையில் சொல்லுவதானால் மன திருப்தி. மூலாதாரம் தூய்மை, சுவாதிஷ்டானம் அமைதி. இந்த அமைதி எமக்கு அறிவாலும் தூய கவனத்தாலும் அமைதி கிடைக்கின்றது. அறிவும் தூய கவனமும் சேரும் போது நாம் அந்த அமைதியை பக்குவமாக எமக்குள்ளும் மற்றவர்களுக்கும் நாம் கொண்டு வரலாம். ஒரு வார்த்தையில் அமைதி. எமது நாபி சக்கரத்தை ஒரு வார்த்தையில் சொல்லுவதானால் எமது உலக வாழ்வில் முழுமையான மன திருப்தி. நாம் திருப்தி அடைகின்றோம். நமக்கு அந்த மன திருப்தி வருகின்றது. ஏனென்றால் நாம் அமைதி அடைகின்றோம், மன அமைதி கிடைக்கின்றது. நிதானமாக எம்மை பார்க்கும் ஒரு நிலை, சூழல்களை கையாளும் நிலை வரும்போது மனதில் திருப்தி வர ஆரம்பிக்கின்றது. அந்த மன திருப்தி எமது இருதய சக்கரத்தில் எமக்கு அது ஒரு பாதுகாப்பு உணர்வை தருகின்றது. எமது ஞாபக சக்கரத்தில் அது மன திருப்தி, அந்த மன நிறைவு நமக்கு அமைதி, மகிழ்ச்சியை திரும்ப தருகின்றது, ஒரு சமநிலையை தருகின்றது. நாம் நேரான நடத்தை, அதாவது தர்மம், நல்லொழுக்கம், தர்மத்தில் ஒரு நாட்டம் வருகின்றது. வேண்டாதவை எம்மை விட்டு விலகுகின்றது. இதனால் படிப்படியாக ஆத்ம வளர்ச்சி ஏற்படுகின்றது இந்த நாபி சக்கரத்தில். அவை வந்த பின்பு, மன அமைதி, மன நிறைவு வந்த பின்பு தாராள மனம் வருகின்றது. மற்றவர்களோடு எதை வேண்டுமானாலும் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். எமது பணம், பொருள் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு மேலாக நாம் எமது அமைதியை அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அவர்களும் அமைதியாக வர வேண்டும் என்ற அந்த மனம் எமக்கு வருகின்றது. எனவே இந்த நிலையில் நாம் மற்றவர்களுக்கு சாயோகாவை கூட நாம் அறிமுகப்படுத்துவோம். ஏனென்றால் எனக்கு அது உதவி செய்கின்றது, என்னை மாற்றுகின்றது. அப்ப இந்த மாற்றம் மற்றவர்களுக்கும் பெற வேண்டும் என்று அது தானாக எமக்குள் வந்து சேர்கின்றது அந்த எண்ணம். இவை அனைத்தும் எமது நாபி சக்கரத்தில் மன நிறைவு வரும் போது நமக்கு வருகின்றது. இந்த மன நிறைவு வரும் போது நாம் பேணி வளர்க்கும் திறன், குடும்பத்தை நாம் நன்றாக கவனித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் முதல் அன்பு நாம் செலுத்தக்கூடிய நமக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் நமது வீட்டில் இருப்பவர்கள், பின்பு அயலவர், சமூகம் என்று அது விரிவடையும். இந்த நிலை நமக்கு முன்னேறுகின்றது. சுவாதிஷ்டானத்தின் குணாதிசயங்களும் எமது நாபி சக்கரத்தில் இருக்கின்றது. தூய கவனம் மற்றும் நமக்கு ஒரு கண்ணியம், மேன்மையை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். இதுவே எமது நாபி சக்கரத்தின் பண்புகள். இதனால் எமக்குள் வளர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கின்றது. முதலாக எமது நாபி சக்கரத்தில் மன நிறைவு வரும்போது நாம் மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கின்றோம்.
ஸோ எமது எண்ணங்கள் செயல்களில் உயர்நிலை வருகின்றது. எமது எண்ணம் தூய்மை அடைகின்றது. எமது செயல்கள், எண்ணங்கள் தூய்மையடைவதால் எமது செயல்கள் தூய்மையாக, கண்ணியம் நிறைந்ததாக வர ஆரம்பிக்கின்றது. இந்த உயர்நிலை எமது எண்ணங்கள் செயல்களில் நாம் ஒரு தூய உயர்நிலை வரும்போது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆத்ம ஆளுமையை பெறுகின்றோம். ஸோ இதுவே ஆன்மீக பரிணாம வளர்ச்சி. ஸோ இந்த ஆன்மீக சொற்கள் எல்லாம் மிக இலகுவாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த சாயோகாவில் மிக எளிமையாக நடைமுறைக்கேற்ப நாம் அதை விளங்கிக் கொள்ளலாம். ஸோ ஆத்ம விழிப்புணர்வு பெற முன்பு நாம் எமது எண்ணத்தில் வந்து பொறாமை, சண்டை, சச்சரவு, கோபம் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று நமக்கு அறிவு வளர ஆரம்பிக்கும் போது எம்மை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த சூட்சும சரீரம் எமக்குள் இருந்து எம்மை இயக்கும் இந்த சூட்சும சரீரம், இந்த தெய்வீக சரீரம், ஆத்ம சரீரம் என்று சொல்லலாம். இதை நாம் உணர ஆரம்பிக்கும் போது நமக்குள் அந்த வளர்ச்சி தானாக ஏற்பட ஆரம்பிக்கின்றது. எமது நாபி சக்கரம் எமது உள் உறுப்புகளை, நிச்சயமாக எமது வயிற்றில் இருக்கும் பகுதிகளை கவனித்துக் கொள்கின்றது. உடல் ரீதியாக எமது நாபி சக்கரத்தின் செயல்பாடு வந்து முக்கியமாக எமது இரைப்பை, குடல்கள், கல்லீரலோடு தொடர்பான சதயம், மண்ணீரல், இந்த மாதிரியான உறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. எனவே இந்த நாபி சக்கரம் மிகவும் முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு சக்கரமும் முக்கியமானவை. ஏனென்றால் எமது பௌதிக உடல்களையும் அவை கவனித்துக் கொள்கின்றது. சூட்சும சரீரம் மட்டுமல்ல, பௌதிக ரீதியாகவும் பௌதிக உடலையும் நம்ம கவனித்துக் கொள்கின்றது. இந்த நாபி சக்கரம் எமது தலையில் இந்த பிடரிக்கு சற்று மேல் இந்த பாகத்தில் இருக்கின்றது. நாம் பின்பு இந்த தலையில் நாம் இந்த சக்கரங்களை எண்ணெய் தேய்த்து மசாஜ் பண்ணுவது பற்றி பார்ப்போம். அந்த நேரம் இவற்றினுடைய இருப்பிடங்கள் நாம் தெரிந்திருந்தால் நல்லது. மூலாதாரம் இந்த பகுதியில் இருக்கின்றது. மூலாதாரத்தை சுற்றி காதுக்கு பின்புறமாக சுற்றி வரும் பகுதி சுவாதிஸ்தானம். இது எமது நாபி பகுதி. இந்த நாபி பகுதி இந்த எமது தலை உச்சியை சுற்றி இவ்வாறு சுற்றி வரும் பகுதி. முக்கியமாக இந்த பகுதியில் இருக்கின்றது. எமது கை விரல்களில் இந்த நடுவிரல், கால் விரல்களில் பெருவிரலாக இந்த நாபி சக்கரம் குறிக்கப்படுகின்றது. இது சூரிய நாளம். இது உண்மையாக எமது தொப்புளின் பின்னாக அமைந்திருக்கின்றது. எமது முழந்தண்டில் தொப்புளின் சரியாக அந்த இடத்தில் தொப்புளின் பின்பக்கமாக முழந்தண்டில் இந்த நாபி சக்கரம் அமைந்திருக்கின்றது. இதழ்கள் 10 இதழ்கள், அதாவது 10 சப்ளெக்சஸ் இருக்கின்றது. தத்துவம் வந்து நீர் தத்துவம். குணாதிசயங்கள் நாம் பார்த்தோம். இது வந்து நடு, இடது, வலது என்று பிரித்து தரப்பட்டிருக்கிறது. நடு திருப்தி, மன நிறைவு, அதனால் மகிழ்ச்சி, அமைதி, சமநிலை, தர்மம் மற்றும் பரிணாம வளர்ச்சி, ஆத்ம வளர்ச்சி நமக்கு இந்த நாபி சக்கரத்தால் தரப்படுகின்றது. இடது பக்கம் தாராளம், மனம், பேணி வளர்த்தல், நல்ல உபசரிப்பாளர், குடும்ப தலைவி. இந்த நாபி சக்கரத்தின் குணங்கள் வரும்போது முதலில் எமது வீட்டில் நிலைமை மாறுகின்றது, நல்ல நிலைமை வருகின்றது. பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல குடும்ப தலைவியாக வருகின்றார். ஆணாக இருந்தாலும்
அவர் தாய்மை நிறைந்த ஒருவராக அஹ், அஹ், குடும்பத்தை கவனிப்பவராக மாறுகின்றார். வலது பக்கம் தூய கவனம், அது கவனம் தூய்மை அடைகின்றது. எமக்குள் ஒரு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. எம்மை பற்றி நாம் இதை அறிந்து கொண்டு வரும்போது அதனால் ஒரு கண்ணியம் எமக்குள் வருகின்றது. அந்த மேன்மையை, எமக்குள் இருக்கும் இந்த கண்ணியம் மேன்மையை உணர ஆரம்பிக்கின்றோம். மேலும் எமது கைகளில் ஒவ்வொரு சக்கரங்களின் நிலைகள் இந்த படத்தால் தரப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் நாம் போக போக நமக்கு மிகவும் பரிச்சயமாக வந்துவிடும். நாம் தொடர்ந்து போக மூலாதாரம் இந்த மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள இந்த கையின் உள்ளங்கை பகுதி, இது சுவாதிஸ்தானம், இது நாபி, நடுவிரல் நாபி. பிறகு இது இருதயம். நீங்கள் சுவாதிஸ்தானம் ஒரு விரல் விட்டு இது நாபி, ஒரு விரல் விட்டு இது அநாகதம் என்றால் இருதயம். பின்பு இந்த விஷுதி ஆள்காட்டி விரல். விஷுதி நாம் பேச்சோடு தொடர்புடையது. நாம் பேசும்போது எமது ஆள்காட்டி விரலை நாம் காட்டி பேசுவோம். அதுதான் அதற்குரிய காரணம். இது ஆள்காட்டி விரல் விசுதி சக்கரம், மோதிர விரல் ஆகிய சக்கரம். நடுவில் இருப்பது எமது சஹஸ்ராரம், தலை உச்சி. இதை சுற்றி இருப்பது பவசாகரம், நாபியை சுற்றி இருக்கும் பகுதி பவசாகரம் ஆகும். இது பற்றி நாம் பின்பும் பார்ப்போம். நாபி சக்கரத்தின் பலன்கள் நாம் ஏற்கனவே சொன்னது. குடும்ப வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது, சமநிலை, அமைதி. தினசரி வாழ்வின் கவலைகள் மெதுவாக மறைகின்றது, ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கின்றது, கண்ணியம் மேன்மை நமக்கு கிடைக்கின்றது. பொறாமை, பேராசை, போட்டி, மற்றவர்களை அந்த அந்த மாதிரியான வேண்டாதவை மெதுவாக விலகுகின்றது. ஒரு நல்ல நீதி, அமைதி மற்றும் இதை பகிரும் ஒரு ஆனந்தமும் நமக்குள் நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த நாபி சக்கரத்தை நாம் எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்பதற்கு அதை பாதிக்கும் காரணிகளை நாம் பார்ப்பது நல்லது. அதிகமாக உண்பது அல்லது உண்ணாவிரதம், எனவே அது பாதிக்கின்றது. எனவே நமது உணவு உண்ணுதல் சமநிலையாக இருக்க வேண்டும். மது, போதை வஸ்துக்கள் பாதிக்கின்றது. அசுத்தமாக இருத்தல் பாதிக்கின்றது. மத வெறி, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் குணங்கள், அதாவது மிகையான குணங்கள், இவை அனைத்தும் எமது நாபி சக்கரத்தை பாதிக்கின்றது. முக்கியமாக எமது எண்ணங்களும் செயல்களும் தூய்மையாக இருக்க வேண்டும், சரியானதாக இருக்க வேண்டும். இடது நாபி முக்கியமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதும் இருந்தால் இடது நாடி பாதிக்கின்றது. கணவன் அல்லது மனைவிக்கிடையில் பிரச்சனைகள், ஒருவர் ஆதிக்கம் செலுத்துதல், இது குடும்பத்தில் அமைதியை இழக்க செய்கின்றது. வலது பக்கம் கவலைகள், பணம், பொருளாதார பிரச்சனைகள் இருந்தால் கவலைகள் வருகின்றது. இவை எமது வலது நாடியை பாதிக்கின்றது. மற்றும் கஞ்சத்தனம், இது தாராள மனப்பான்மையை பாதிக்கின்றது. சுகாதாரமற்ற உணவு பழக்கம், இவை முக்கியமாக எமது லிவர், கல்லீரலை பாதிக்கின்றது. அதனால் எமது நாபியையும் பாதிக்கின்றது. அனைத்து சக்கரங்களுக்கும் காலை மாலை தியானம், உப்பு நீர் சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் அவசியமாகின்றது. நல்ல உணவு பழக்கம், உணவு உண்ண முன்பு நாம் நமது கவனத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த உணவுக்கு ஒரு மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால்
தெய்வீகமே நாம் பார்த்தோம். குண்டலினி அன்னையே நமக்கு பசியை ஊட்டுபவர், நமக்கு தாகத்தை தருபவர். இதனால் தான் நாம் நமது உடலுக்கு தேவையான நீரை அருந்துகின்றோம், உணவை உண்கின்றோம். பசி இல்லாவிட்டால் நாம் உணவை உட்கொள்ளவே முடியாது. எனவே அந்த நமக்குள் அந்த பசியை ஊட்டுபவரும் நமது குண்டலினி எண்ணெய் அந்த தெய்வீக சக்தி, இந்த பிரபஞ்சம் முழுக்கும் நிறைந்திருக்கும் அந்த அன்பு சக்தியின் பிரதிபலிப்பே குண்டலினி எண்ணெய். எனவே நமக்கு முன்னால் நாம் ஒரு உணவை உண்ண எடுக்கின்றோம் என்றால் அதுவும் அந்த தெய்வீகத்தின் கருணையே. எனவே நாம் உண்ண முன்பு ஒரு நல்ல நேர்மறையான ஒரு சக்தி நாம் அந்த உணவுக்கு கொண்டு வருவோமானால், அதாவது நுண்ணறிவு கொடுத்தல், பிரார்த்தனை. இந்த உணவு பிரார்த்திக்கும் போது அந்த உணவு நமக்குள் நன்றாக சபிமாடடைகின்றது, எம்மை ஊட்டம் அளிக்கின்றது. மற்றும் அவ்வாறு செய்தோமானால் வேண்டாத உணவுகளை நாம் அது தானாகவே நாம் அதை தவிர்த்துக் கொள்வோம். எனவே நீரோ உணவோ அருந்து முன்பு அந்த பிரார்த்தனையின் மனநிலை, அந்த பக்தி நமக்கு வந்துவிட்டால் அவை எமது உடலில் மேலதிகமாக மிக சிறப்பாக உடலில் எமக்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் நமது கல்லீரல் ஐஸ் பொதி மூலமாக கல்லீரலையும் நமது வலது நாடியையும் வலது நாபியையும் நாம் சுத்திகரிக்கலாம். மெழுகுவர்த்தி எமது இடது பக்க சக்கரங்களுக்கு அதன் மூலம் நாம் சுத்திகரிக்கலாம். மற்றும் உறுதிமொழிகள், பிரார்த்தனைகள் இருக்கின்றது. மற்றும் இந்த சக்கரங்களுக்கு தேவையான சிறிய அப்பியாசங்கள், அதாவது எக்ஸசைஸ் இருக்கிறது. அது ஒரு நாளைக்கு நாம் முழுமையாக அதை பார்ப்போம். முற்றிலும் சிரமமின்றி இருந்தால் நமது தியானம் நன்றாக செயல்படுகின்றது. எனவே நாம் நமது மனதில் எதிர்வினை புரியாது நாம் அமைதி அடைவோம். இப்பொழுது நமக்கு தெரியும், எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரம்பொருள், இந்த பரம சைத்தன்யம் ஒவ்வொரு சமயங்களில் ஒவ்வொரு வடிவமாக அது அழைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சக்தி ஒன்றுதான். ஏனென்றால் நாம் மனிதர்கள் அனைவரும் எமது தொழிற்பாடுகள் ஒரே மாதிரியே நாம் இயங்குகின்றோம். எமது மனதில் உள்ள எண்ணங்கள், ஞாபகங்களை நாம் முற்றாக அழித்து விட்டால் நாம் அனைவரும் ஒன்று. எந்த சமயம் என்றே எமக்கு அந்த ஞாபகங்களை நாம் அழித்து விட்டோமானால் அனைவரும் ஒன்று. எனவே நாம் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வோம். நாம் அனைவரும் அந்த மாபெரும் சக்திக்கு முன்னால் இருக்கின்றோம். அது எங்கும் நிறைந்திருக்கின்றது. எனவே அமைதி அடைவோம். மனதில் எதிர்வினை புரியாது சாந்தம் அடைவோம். எமது அழிவுகரமானவற்றை நாம் முழுமையாக விட்டுவிடுவோம். இன்னும் ஏதாவது எமக்குள் அழிவுகரமானவை என்று நாம் நினைத்து அவை இன்னும் எமக்குள் ஒட்டி கொண்டிருந்தால் அவற்றை வெளிப்படுத்துவோம். எமது இருதயத்தை திறப்போம், வெளிப்படுத்துவோம். அந்த எங்கும் நிறைந்திருக்கும் அந்த தெய்வீகத்தோடு நாம் கதைப்போம். தாயே என்று அழைப்போம். தாயே, இந்த குணங்கள், இந்த மாதிரியான அழிவுகரமானவை எனக்குள் இருக்கின்றது. அதை என்னிடமிருந்து முழுமையாக எடுத்து விடுங்கள். அதை வெளிப்படுத்தி விட்டோம் என்றால் அது உடனடியாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. நாம் செய்வது கேட்பதுதான் பிரார்த்தனை. செய்துவிட்டு நாம் சிரமமின்றி இருப்பதுதான் நமது தியானத்தில் நாம் செய்யும் வேலை.
அவ்வாறு இருந்தோமானால் தியானம் நன்றாக நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். எனவே இரு கைகளையும் இப்பொழுது மடியில் வைத்து இரு கைகளையும் நாம் திறப்போம். நாம் எமது இரு கைகளையும் திறக்கும் போது நாம் எமது இடது நாடியையும் வலது நாடியையும் நாம் இந்த பிரபஞ்ச சக்திக்கு திறக்கின்றோம். பின்பு எமது கவனத்தை மூச்சோடு அமைதியடைய செய்வோம். கவனம் எங்கிருக்கின்றது? தலை உச்சியில். அங்கிருந்து கொண்டு எமது மூச்சை கவனிக்க முடிகின்றதா? அவதானிக்க முடிகின்றதா? மூச்சு மூக்கு துவாரம் மூலமாக நடைபெறும். சுவாச பைக்குள் சென்று, அதாவது எமது நெஞ்சு பகுதிக்கு சென்று வெளிவருகின்றது. இது சாதாரணமாக நாம் சுவாசித்தல். இப்பொழுது முழு கவனத்தையும் நாம் தலை உச்சிக்குழியில் குவித்து முள்ளந்தண்டு தலையிலிருந்து முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை நாம் கவனம் மூலமாக கவனிக்க முடிந்தால் மூச்சு அதனூடாக மெதுவாக நடைபெறுவதை நாம் காணலாம். நாம் முள்ளந்தண்டு வழியாக சுவாசிப்போம். தலை உச்சிக்குழி வழியாக காற்று சென்று முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை சென்று அங்கிருந்து நாம் முழுமையாக வெளிவிடுவோம். எமக்குள் இருக்கும் வேண்டாதவை அனைத்தும் நாம் எமது மூச்சு காற்றை வெளிவிடும் போது அவை எமது தலை உச்சியால் வெளியேறி விடுகின்றது. எனவே எமக்கு ஏற்றபடி நாம் மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம். முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் பிடித்து வைத்து வெளிவிடுவோம். பிறகு காற்றை வெளிவிட்ட பின்பு சிறிது நேரம் மூச்சை எடுக்காது அவதானிப்போம். அது சுழுமுனை நாடி, நடுநாடி என்று சொல்லப்படும். நடுநாடி என்பது சுழுமுனை நாடி என்று சொல்லப்படும். சுழுமுனை நாடியை அவதானிப்போம். பின்பு மீண்டும் காற்றை உள்ளிழுப்போம். முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் அதை வைத்துக் கொள்வோம். பின்பு மெதுவாக வெளிவிடுவோம். இந்நிலையில் நமது இருதயம் திறந்திருக்க வேண்டும். நமது இடது இருதயம் திறந்திருக்க வேண்டும். அதாவது இருதயத்தை நாம் திறப்போம். நமது இருதயத்தை கள்ளம், கபடம், சூது, வாது இல்லாது தூய்மையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும், அதாவது எமது அறிவு ஒரு நேர்மை நிறைந்ததாகவும் இருக்க நாம் வேண்டிக் கொள்வோம். அவ்வாறு இருக்க நாம் விருப்பப்படுவோம். அவ்வாறு இருப்பதில் ஒரு ஆனந்தம் இருக்கின்றது. அது மங்களகரமானது மட்டுமல்ல, தெய்வீகத்தின் அருளை பெறக்கூடிய நிலை. எனவே நாம் தனித்தவர்கள் அல்ல. இந்த நிலைக்கு நாம் போகும்போது நாம் தெய்வீகத்தால் முழுமையாக கவனிக்கப்படுகின்றோம். இவ்வாறு எமது இடது இருதயத்தை நாம் திறக்கும் போது இடது இருதயத்தில் எமது தலையின் இருப்பிடம், அதாவது பீடங்கள் என்று சொல்லப்படும் இந்த 7 சக்கரங்களின் பீடங்கள் எமது தலையில் இருக்கின்றது. இருதய பீடம் தலை உச்சிக்குழியில் இருக்கின்றது. அந்த உச்சிக்குழி விரிவடைய ஆரம்பிக்கின்றது.
இருதயத்தை திறப்பதன் மூலமே எமது தலை உச்சிக்குழி திறக்க ஆரம்பிக்கும். இந்நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக எடுத்து சென்று தலையில் ஒரு முடிச்சு போட்டுக் கொள்வோம். முடிச்சு போட்ட பின்பு எமது இரு கைகளையும் 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்து எமது கைகளை அவதானிப்போம். மெதுவாக கீழே கொண்டு வருவோம். பின்பு 2வது தடவை மெதுவாக மேலெடுத்து செல்லுவோம். 2வது முடிச்சு போட்டுக்கொள்வோம். மீண்டும் இரு கைகள் 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். சிறிது கவனிப்போம். மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை மெதுவாக மேலெடுத்து 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. மீண்டும் கைகளை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். மெதுவாக கைகளை கீழே கொண்டு வருவோம். கை 10 விரல் நுனிகள் உள்ளம் கைகளை நாம் அவதானிப்போம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சகஸ்வரம். இரு கைகளையும் கூப்பி நாம் வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். ஒன்று முதல் சமநிலை படுத்திய பின்பு நாம் முதலில் நாம் சமநிலை செய்து கொள்வோம். மெழுகுதிரி பயன்படுத்த விரும்புபவர்கள் மெழுகுதிரியை கொளுத்தலாம். மெழுகுதிரி தேவையில்லை என்பவர்கள் நீங்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். மெழுகுதிரி எமது இடது நாடிக்கான சுத்திகரிப்பு. எனவே கடந்த கால பாதிப்புகள் இருப்பவர்கள், மனக்கட்டுப்பாடுகள், அல்லது நீங்கள் ஒரு இடது கையில் நுண்ணதிர்வுகளை உணர முடியவில்லை, அந்த இடது கையில் உங்களுடைய உணர்திறன் குறைவாக இருப்பின் நான் மெழுகுதிரியை பாவிப்போம். இவ்வாறு ஒரு மெழுகுதிரி பாவிக்கலாம். இடது கையை மெழுகுதிரியை நோக்கி, வலது கையை பூமியில் வைப்போம். வைத்து நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். நாம் இந்த பிரபஞ்ச சக்திக்கு முன்னால் இந்த சுத்திகரிப்பை செய்கின்றோம். நாம் பிரபஞ்ச சக்தியிடமும் பிரார்த்திக்கலாம், எமது அன்னை குண்டலினியிடமும் பிரார்த்திக்கலாம், அல்லது இந்த பிரபஞ்ச சக்தியை முழுமையாக உணர்ந்து அதை எமக்குணரச் செய்யும் குரு தெய்வீகமானவர், மேன்மையானவர். நாம் குருவிடமும் கேட்டுக்கொள்ளலாம். அனைத்தும் வேலை செய்யும் ஒரே அளவில். ஏனென்றால் குரு சாக்ஷாத் பரபிரம்மம்.
என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு உண்மையான குரு பரபிரம்மம் அவர். அதை நன்றாக அறிந்த ஒருவரே நமக்கு அதை உபதேசிக்க முடியும். எனவே அவரும் பரபிரம்மத்துக்கு சமனானவர். நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் பிரார்த்திக்கலாம். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். குரு மூலமாக பரபிரம்மத்தை அடைவது மிகவும் இலகுவானது. மேலும் எனது கடந்த கால பாதிப்புகள் அனைத்தையும் எனது இடது நாடியில் இருந்து முழுமையாக அகற்றி எனக்கு இடது நாடியில் தூய்மையை தந்தருளுங்கள். நமது இடது நாடி இடது மூலாதாரத்தோடு தொடர்புடையது. நமக்கு தெரியும், இடது மூலாதாரத்தின் உறுதிமொழி, தாயே உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாது தூய்மையாக இருக்கின்றேன். இடது நாடியில் நாம் எமக்குள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இடது சுவாதிஸ்தானத்தின் உறுதிமொழி, தாயே உங்கள் அருளால் நான் அந்த தூய தெய்வீக ஞானமாக இருக்கின்றேன். நான் அந்த ஞானமாகவே மாறிவிட்டேன். என்னிடம் முட்டாள்தனம் இல்லை, அறியாமை இல்லை. நான் அந்த அறிவாகவே மாறிவிட்டேன் தங்கள் அருளால். இடது நாபியின் உறுதிமொழி, தாயே தங்கள் அருளால் நான் வாழ்க்கையில் மன திருப்தியோடு இருக்கின்றேன். உலக வாழ்வில் எனக்கு மன திருப்தியோடு இருக்கின்றேன். அதனால் அமைதியும் பெருந்தன்மையும் எனக்குள் பெருந்தன்மையும் கொண்டவனாக இருக்கின்றேன். தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம், எனது வாழ்வில் நான் தெய்வீக அருளால் நான் திருப்தியாக இருக்கின்றேன், அமைதியாக இருக்கின்றேன், பெருந்தன்மையோடு இருக்கின்றேன். நமது இடது பவசாகரம் தன் நம்பிக்கை. எனவே நாம் சொல்லுவோம், நானே எனக்கு குருவாக இருக்கின்றேன். தன்னம்பிக்கை. ஏனென்று சொன்னால் நான் இப்பொழுது என்னை புரிந்து கொள்ளும் மன பலமும் தூய அறிவும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் எனக்கு தூய அறிவும் மன பலமும் கிடைத்திருக்கின்றது. நானே என்னை புரிந்து கொள்கின்றேன். நானே என்னை திருத்தி வழி நடத்தும் நிலைக்கு எனக்கு அந்த நிலை மனபலம் அறிவு கிடைத்திருக்கின்றது. நானே எனக்கு குரு. இருதய சக்கரம், இடது இருதய சக்கரத்தில் நாம் சொல்லுவோம், தாயே உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே எனது அடையாளம். மற்றவை அனைத்தும் உலக விடயங்கள். இப்பொழுது நமது இடது விஷுதியில்
அதிலும் சொல்லுவோம், எனது கடந்த காலம் முடிந்து விட்டது. அதில் நான் அங்கு செய்த தவறுகளோ பிழையான வாழ்க்கையோ அவற்றை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை. அவற்றிலிருந்து பாடத்தை கற்று நான் என்னை வளம்படுத்தி சீர்திருத்தி முன்னேறுவேன் என்ற சுயமரியாதை. குற்ற உணர்வு அல்ல, சுயமரியாதை. அனைவரும் பிழைவிடாதவர்கள் உலகில் இல்லை. அனைவரும் விடுகின்றோம். நாம் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. இப்பொழுது நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இது சந்தர்ப்பம் அல்ல, மாபெரும் பாக்கியம், அருள். எனவே நாம் அதிலிருந்து விடுபட்டு அவற்றிலிருந்து பாடங்களை கற்று நாம் சுயமரியாதையோடு முன்னேற வேண்டும். இப்பொழுது எமது இடது ஆகிய சக்கரம் எமது வலது பக்க தலையில் முடிகின்றது. ஏனென்றால் எமது இடது நாடி மேல் நோக்கி வந்து ஆகிய சக்கரத்தில் குறுக்கிட்டு வலது பக்க தலையில் மமகாரமாக முடிகின்றது. நமது கடந்த காலம் அனைத்தும் அங்கு சேமிக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல மனக்கட்டுப்பாடுகள் நமக்கு நல்ல ஒழுக்கத்தை தருகின்றது. வேண்டாதவை நமது முன்னேற்றத்தை தடுக்கின்றது. எனவே இதில் நாம் சொல்லுவோம், தாயே, உங்கள் அருளால் எனது தியானத்துக்கு, எனது இந்த ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் நான் வெற்றி கொள்வேன். தன்னம்பிக்கை, சுயமரியாதை. இப்பொழுது நமது இடது உள்ளம் கையையும் வலது கையையும் நாம் அவதானிப்போம். தலை உச்சி குழியில் கவனத்தை முழுமையாக வைத்து இங்கு எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்தி, இறை அன்பு சக்தி, இதுவே பரம சைத்தன்யம் அல்லது நுண் அதிர்வுகள், தெய்வீக நுண் அதிர்வுகள் என்று சொல்லப்படும். இவை பஞ்ச தத்துவங்களால் ஆனது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவை அனைத்தும் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றன. இப்பொழுது நாம் இடது நாடி நமது மெழுகுதிரியை நாம் அணைத்த பின்பு இப்பொழுது வலது நாடி சுத்திகரிப்புக்கு செல்லுவோம். வலது நாடியின் அறிகுறிகள், குணாதிசயங்கள் உங்களுக்கு தெரியும். மற்றும் வலது கையில் நுண் அதிர்வுகளை, அதாவது உணர்திறன் குறைவாக இருந்தால் நாம் வலது நாடியில் உப்பு நீர் சுத்திகரிப்போடு அதை நாம் செய்யலாம். மற்றும் ஐஸ் பொதி இருப்பவர்கள் நீங்கள் வலது சுவாதிஸ்தானம் அல்லது கல்லீரலில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வலது கை மடியில் இடது கை ஆகாயத்தை நோக்கி கால்களை உப்பு நீரில் வைப்போம். மேலும் அனைத்தும் எம்மை சூழ உள்ள அனைத்தும், இந்த இயற்கை அனைத்துமே எமக்காக படைக்கப்பட்டவை. மனித படைப்பே மிக உயர்ந்த படைப்பு, எமக்காக படைக்கப்பட்டது. 5 பஞ்ச தத்துவங்கள், பூமி, உணவு, இயற்கை அனைத்தும். எனவே
அவற்றை நாம் பக்தியோடு பயன்படுத்துவோம். நீர் தத்துவத்திடமும் நாம் மனதார பிரார்த்தனை செய்வோம். எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டி எமது கால்களை அதில் நாம் வைப்போம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். நான் என்ற அகங்காரம், எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், கவலைகள், அதீத திட்டமிடல், வேண்டாத எண்ணங்கள், தூய்மையற்ற செயல்கள், தூய்மையற்ற கவனம், கவனத்துக்கான காரணம் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள். ஆகாய தத்துவம் மூலமாக ஸ்ரீ மாதாஜி, எனக்கு மேலும் மேலும் தெய்வீக தூய ஞானத்தை தந்தருளுங்கள். அதன் மூலம் எனது கவனத்தை ஒளியூட்டி எனது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கவனம் தூய்மையடையும் போது எண்ணங்கள், செயல்கள் தானாக தூய்மையடைகின்றது. நமது வலது மூலாதாரத்தின் உறுதிமொழி வலது நாடி தெய்வீக நம்பிக்கை. தன் நம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் சமநிலையில் இருக்க வேண்டும். வலது நாடி நமக்கு அறிவை தரும் நாடி. இந்த அறிவு மூலமாக நாம் அமைதி அடைய வேண்டும். எண்ணங்கள் இல்லாத தியான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். எனவே தெய்வீகத்திடம் பூரண நம்பிக்கையோடு எம்மை சரணாகதி செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். சரணாகதி என்றால் தெய்வீக சக்தியை வேலை செய்ய நாம் விட்டுவிட வேண்டும். முழுமையாக நாம் விட்டு விடுவோம். நமது மூலாதார சக்தி மையத்தில் இருக்கும் அந்த தெய்வீக சக்தி எமக்குள் இருக்கும் வேண்டாத குணங்கள், அசுர குணங்கள், மிருகம் குணங்கள், அழிவுகரமானவை அனைத்தையும் அழித்து எம்மை பாதுகாக்கின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை. நான் எனும் போது எனது அகங்காரமோ மமகாரமோ அவற்றுக்கு எந்த சக்தியும் இல்லை. எனது இந்த எண்ணங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் அழிவுகரமானவை தீய சக்திகளை அழித்து என்னை பாதுகாப்பவர். அது மட்டுமல்ல, வெளியிலிருந்து என்னை தாக்கும் சக்திகள், எனக்கு சவாலாக அமையும் சக்திகள் அனைத்தையும் அழித்து என்னை பாதுகாப்பவர். நமது வலது சுவாதிஸ்தானத்தில் நாம் பிரார்த்திப்போம். என்றும் நான் ஒன்றும் செய்வதில்லை. அதாவது எனது அகங்காரமோ மமகாரமோ அதனால் வரும் எண்ணங்களோ ஒன்றும் செய்வதில்லை.
தாங்களே அனைத்தையும் செய்கின்றீர்கள். எனவே நாம் இந்த உறுதிமொழியை நாம் சொல்லும் பொழுது நமது கவனம் தூய்மையடைந்து அமைதி அடைகின்றது. அங்கு எண்ணங்கள் இல்லை, எண்ணங்களுக்கு வேலை இல்லை. எனவே நாம் மனதுக்கு அப்பால் செல்கின்றோம் அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு. என்றும் நமது வலது நாபியில் நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். மீண்டும் நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனவே எனது உலக வாழ்வில் எனது பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உறவுகளோடு பிரச்சனை, உடல் நோய்கள், மனநோய்கள், எந்த பிரச்சனையானாலும் எனது உலக வாழ்வில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவர் தாங்களே. நான் ஒன்றும் செய்வதில்லை. முழு சரணாகதி, அதாவது நம்மை முழுமையாக திறப்போம். தெய்வீக சக்தியை வேலை செய்ய விட்டுவிடுவோம். எமது வலது நாபியில் இந்த பிரார்த்தனையோடு வலது பவசாகரத்தில் நாம் பிரார்த்திப்போம். இடது பவசாகரம் நானே எனக்கு குரு. அந்த மனோபலமும் அறிவும் எனக்குள் இப்போது வந்துவிட்டது. அதை தந்தவர் எமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்கள். அவரை நாம் ஒரு மேன்மையான குருவாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இப்பொழுது நமக்கு வந்துவிட்டது. அதற்கான அனுபவங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. நமக்கு அது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் நமக்கு தரும் அறிவு, வழிகாட்டல் மேன்மையானது. பரபிரம்மத்தின் வழிகாட்டலுக்கு அது பரபிரம்மத்தின் வழிகாட்டலே. எனவே அவ்வாறு ஒரு தூய்மையான, அருமையான, உன்னதமான, மேன்மையான குருவை நாம் கிடைக்க பெற்றோம். அது எமது அதிர்ஷ்டம். எனவே இன்று நாம் மனதார ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி தமக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்து எம்மை அறிவூட்டி எம்மை வழி நடத்துவதற்கு நாம் தமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நீங்களே எனது குருவாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். தங்களை முழுமையாக எனது குருவாக ஏற்றுக்கொள்கின்றேன். நமது வலது இருதயத்தில் நாம் இருதய சக்கரம் விரிவாக பார்க்கலாம். இடது இருதயம் அன்பு சக்தி, தாயினுடைய அன்பு சக்தி. இந்த தாயினுடைய அன்பு சக்தி எமது உலகத்தில் எம்மை பெற்றெடுத்த தாயின் அன்பு மற்றும் உலக மாதாவின் அன்பு, தெய்வீக உலக மாதாவின் அன்பு சக்தி. வலது இருதயம் எமது உலக தந்தையின் பாதுகாப்பு. அதேபோல் தெய்வீக தந்தையின் பாதுகாப்பு.
அதாவது அது எமக்கு கடமை உணர்வுகளை உணர்த்தி எம்மை தர்மத்தின் எல்லைக்குள் எம்மை பாதுகாக்கின்ற ஒரு தந்தையானவர். எமது உலக பெற்றோர் தாய் தந்தையர் மூலம் நாம் தெய்வீக பெற்றோர், அதாவது நித்தியமான அந்த தெய்வீக சக்தி தாயாகவும் தந்தையாகவும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே எம்மை தர்மத்தின் எல்லைக்குள் வைத்து பாதுகாத்து நமது கடமை உணர்வுகளை நாம் நன்றாக செய்ய எம்மை வழிநடத்தும் தந்தை. இவ்வாறு எமது வலது ஆகையார் வலது நாடி மேல் சென்று ஆகிய சக்கரத்தில் குறுக்கிட்டு இடது பக்க தலையில் முடிகின்றது. ஆணவமாக இங்கு நாம் சொல்லுவோம், ஏன் இந்த அகங்காரம் நான் தனித்தவன் என்ற நிலையால் எமக்கு வருகின்றது? இங்கு நாம் எம்மை அறிவூட்டுவோம், நான் தனித்தவன் அல்ல, இந்த பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். அதுபோல் மற்றவர்களும் ஒவ்வொருவரும் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். ஒரு கை மற்ற கையை அடிப்பதில்லை, துன்புறுத்துவதில்லை. இரண்டும் ஒரு உடலின் பாகங்கள், அவசியமானவை. அதுபோல் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள், பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். எனவே நான் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். என்னை மன்னித்து நான் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். நான் முழுமையாக சரணாகதி அடைகின்றேன். அந்த முழுமையே, அந்த பரபிரம்மே என்னை பார்த்து கொள்கின்றது. இந்த சரணாகதி நிலையில் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லை, எந்த ஒரு சந்தேகங்களும் நமது மனதில் இல்லை. இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நடு நாடி இங்கு தானாக இயங்கு குண்டலினி எண்ணெய் தானாக இயங்குகின்றார் ஞான சக்தியாக. இந்த நடு பாதையை நாம் தூய்மைப்படுத்துவோம். இதில் நாம் நமது குண்டலினி எண்ணெய்க்கு சொல்லுவோம், தாயே என்னை மீட்டெடுங்கள், என்னை தியான நிலைக்கு, ஆத்ம நிலைக்கு என்னை எடுத்து செல்லுங்கள். எனது இந்த தியானத்தில், இந்த ஆத்ம முன்னேற்ற பாதையில் நான் முன்னேற நேர்மையாகவும் உண்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இதில் நான் தூய்மையாகவும் தூய்மையான உண்மையான ஆக்கப்பூர்வமான உண்மையான விருப்பம், ஆக்கப்பூர்வமான ஞானத்தை எனக்கு தந்து எனக்குள் எழுந்து அருளுங்கள். குண்டலினி தாயே, எனக்குள் தூய்மையாக மன உறுதியாக எனக்குள் எழுந்து அருளுங்கள். இப்பொழுது நமது வலது கையை தலை உச்சியில் நாம் சிறிது நேரம் வைத்துக் கொள்வோம்.
2 அங்குலம் மேல் உயர்த்துவோம் நமது வலது கையை. ஆம். இப்பொழுது அமைதியாக குண்டலினி அன்னையின் வேலையை கவனிப்போம். மீண்டும் கவனம் எங்கிருக்கின்றது? தலையுச்சியில் இருந்து கொண்டு சுழுமுனை நாடியை கவனிக்க முடிகின்றதா? நான் என்னை முழுமையாக என்னை திறக்கின்றேன். லேசாக முழுமையாக அமைதியாக என்னை திறந்த நிலையில் நான் அந்த மாபெரும் சக்திக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றேனா? எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். தாயே, என்னை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி தலை உச்சியில் கவனிப்போம். முழு சரணாகதி நிலை. சரணாகதி என்றால் நாம் அனைத்தையும் விட்டு காடுகள் இமயமலைக்கென்று ஓடுவதல்ல. எம்மை எதிர்கொண்டு எம்மை இந்த அன்பு சக்திக்கு நாம் எம்மை வெளிப்படுத்துவதே சரணாகதி. தப்பி ஓடாது எம்மை எதிர்கொள்வோம். எம்மை முழுமையாக திறப்போம். தாயே, என்னை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்க. இப்பொழுது இடது கையை நாம் அடுக்கி கொண்டு வருவோம். உப்பு நீர் சுத்திகரிப்பை நாம் முடித்துக் கொள்ளலாம். அதற்கு முன்பு நாம் நமது நாபி சக்கரத்தை இன்று முக்கியமாக பார்ப்போம். எமது நடு நாபி சக்கரத்தில் எமது வலது கையை வைப்போம். தொப்புள் இருக்கும் பகுதியில் நமது வலது கையை நன்றாக பரந்து அதில் வைப்போம். வைத்து இதில் பிரார்த்திப்போம். தாயே, என்னை திருப்தி அடையுமாறு செய்யுங்கள். எனக்கு நிறைவான வாழ்க்கையை தாருங்கள். நாம் அனைவரும் குழந்தைகள். எனவே நாம் தாயிடம் கேட்போம். தாயே, என்னை திருப்தி அடையுமாறு செய்யுங்கள். அதாவது எனது வாழ்வில் எனக்கு மன நிறைவையும் திருப்தியையும் தந்தருளுங்கள். நிறைவான வாழ்க்கையை எனக்கு தந்தருளுங்கள். நமது கையை இடது பக்கம் கொண்டு செல்வோம். தன் நம்பிக்கையோடு சொல்வோம். தாயே, தங்கள் அருளால் நான் மன அமைதியோடு மன திருப்தியோடு தாராள மனமுள்ளவனாகவும் இருக்கின்றேன். நாம் தன் நம்பிக்கையோடு சொல்லும் போது இந்த குணங்கள் எல்லாம் நமக்குள் வந்து சேர்கின்றது.
இப்பொழுது வலது கையை மடியில் வைத்து இடது கையை நமது வலது பக்க நாபியில் வைப்போம். தாயே, எனக்குள் இருக்கும் கண்ணியும் தாங்களே. இந்த பிரபஞ்சத்தின் மாபெரும் சர்வ வல்லமை பொருந்திய இந்த தாய் அன்பு சக்தி எனக்குள் குண்டலினி எண்ணெயாக இருக்கின்றார். அவரை நான் முழுமையாக உணராவிட்டாலும் அவருடைய வேலைகளை உணர நாம் இருக்கின்றோம். ஒரு குழந்தையை தாய் எவ்வாறு வளர்க்கின்றார் என்ற அந்த எமது உள்முகமான வளர்ச்சியை நாம் உணர ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த தாயே எனக்குள் இருக்கும் கண்ணியம், டிக்னிட்டி. தாயே, நீங்களே எனது அனைத்து பிரச்சனைகளையும் கவனித்துக் கொள்பவர். எனது பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், உறவுகள், சண்டை, சச்சரவு அனைத்தையும் கவனித்து எனக்கு அறிவூட்டி எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. இப்பொழுது நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்து நாம் ஸ்ரீ மாதாஜியின் நாபி சக்கரம் பற்றிய சிறிய அருள் உரைகளை நாம் கேட்போம். மேலும் என்னை சொல்லும் விடயங்கள், உங்கள் மனதை தொட்ட விடயங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாள் குறிப்பு எழுத பழகுங்கள். இன்று நான் இந்த விடயத்தை அறிந்து கொண்டேன். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுதலாம். உப்பு நீர் சுத்திகரித்த பின்பு நாம் அமைதியாக இந்த தியான நிலையில் அருளுரைகளை கேட்போம். To the third center, which we call as the Nabhi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. Now this Nabi itself, or we can call the solar plexus, or we can say the navel chakra, gives us, as soon as the Kundalini rises, she awakens this, and the light, when it spreads, you become religious. I don't have to tell you anything. You just become. I don't have to say that you don't take drugs. You just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh, then what is the fun? What is this that you take something in the pub and next day you have hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity.
Now, all matter, whatever it is, we are materialistic, is a good idea to be materialistic. But the matter is, the aesthetics of matters are that you can give it to others, suggesting you're loving it. I think that's the only thing a matter can do. And in a very special way you can express that love. For example, somebody likes a particular thing, you go all the way to get it, and give that small thing, very small thing, to the person, and the joy, not out of the money that you have spent, but the feelings you have expressed of knowing what that person would love. And this kind of a depth develops within you such lovable, beautiful society you enter into. And you don't need anything because everybody is looking after your needs. Now I have told them I love flowers because I don't take anything else. So you must see whenever I come, my house is so filled with flowers that my husband was saying, let us go live in the garden and let the flowers be here. So, you see, the joy of giving comes from this center. And whatever you eat, whatever you have to eat, whatever is good for you, you eat. You don't have to bother as to what to eat, what not to eat. You just eat whatever is good for you, benevolent for you. You become so wise. And also you please others. You don't displease others by saying, this is bad food, I want that. I want goes away. What do you want? So like you would say, a candle which is not enlightened is waiting to be enlightened, is asking for the light. I want light. But once it is enlightened, it gives light to others automatically. Supposed to be. In the same way, you also start giving your light, your love, your joy to others. Automatically. I don't have to tell you. Nobody has to go through any 10 commandments anymore. Those days are gone. Now automatically you become like that. Very beautiful people, very affectionate and glorious, I should say. If you see the glow on the face of Sahajogis, the face itself is radiant. Many people drop out their 10 years to 20 years in their age, and they are so enthusiastic, never get tired. மேலும் இன்னும் ஒரு உரையை நாம் கேட்போம். மிக முக்கியமான ஒரு உரை. You have not entered into any competition here. Just to relax. Just relax. Then the more you want to do about Sahaja Yoga, again you are tense.
I have to meditate early in the morning, I have to get up tomorrow early in the morning. You see, you go on pestering yourself, whole night you won't sleep. And when you are meditating, you are dozing. Relax. God is looking after you, believe. He is going to give you realization and He is going to look after you and He is going to wake you up in the morning too. But relax. The first idea that I can do it is wrong. He has to. It's not working out because you think you can do it. If you can come to this conclusion that I cannot do it, it is His mercy, His graciousness has to do. But after realization, you have to do something in the sense, you have to desire. But when I say you have to desire it, again you will say, all right, now I am going to sit down here and nail myself to this place and I am going to sit down and desire. This desire is a dead desire. You see, just pushed onto your head that, oh, I must desire, Mother has told I must desire. You have to be hungry. You don't say that I have to desire that, I have to be hungry. The hunger is from within, which is there, no doubt, but is clouded. The hunger is clouded because you have fear. If you put a goat before a tiger and give him to eat, he will reduce with that eating whatever it is. Because it has that fear that there is a tiger which is going to eat you. So first kill all the imaginary tigers around you. Again we come back to the same. That desire must come from within. And it is there. What is clouded? Relax. It should not be that I am very relaxed. It's childlike. It's silly. A relaxed person is just like a child. So not to get frantic. Try to relax. That's all. For everybody. But relaxation never means that you are inactive. On the contrary, the person who is relaxed is extremely active on the exterior, but inside is absolutely silent. Absolutely relaxed and at ease. Outside you may feel, as you know now, at this time, tremendous vibrations are flowing. And I can see the flow, tremendous. And all the chakras are doing like this around me. But I see them and they are playing. At the most I may stop talking. But it is flowing. So whether it is for the seeking or for anything else in the world, the first thing is that you must take an attitude of a relaxed witness. If you can do that, then those who are not feeling vibrations
will definitely feel. I've seen people on whom I've been working, it wouldn't work out. Of course, they were not rude or anything arrogant, but felt very sad that they couldn't get the vibration. So I said, all right, today you go and enjoy the flowers in the garden, enjoy the birds, and talk to the sky, and come back to them. It works out. Because you have been always like this. In Sahaja Yoga, you don't have to achieve anything. You become. First you become, and then mentally you understand Sahaja Yoga. But those who try to understand Sahaja Yoga mentally first are really in for trouble. Because when you read it, it sounds so great and you think, oh God, where am I? So, please, if you give realization to someone, take it easy. It will grow. Don't give Advent to read. Next moment. We do it. Why? We think we should impress the person that Sahaja Yoga is a great thing and the person must read Advent, so he'll come to Sahaja Yoga and we'll establish this man because he will see and will be impressed. If somebody is going to be impressed by these things, such a person is of no use for Sahaja Yoga. Take it from me. If they are going to be impressed by something exterior and superficial, how far will they go? They have to achieve it within themselves, their own spirit. They have to be impressed by themselves, by their own achievements. ஸ்ரீமாதிச்சி கூறியது போல் டிட்டாச்ட் விட்னஸ், அதாவது ஒரு அமைதி நிலையில் நாம் சாட்சி பாவ நிலையில் எம்மை கவனிக்கும் போது எமது வளர்ச்சி தானாக நடைபெறுகின்றது. எனவே இந்த தியானத்துக்கு பொறுமை, அமைதி, சாட்சி நிலை முக்கியமானது. இந்நிலை நம்மை முற்றிலும் சிரமமின்றி இருக்கச் செய்கின்றது. சரணாகதி நிலை, அதாவது இப்பொழுது நமக்கு தெரியும் நம்மை கவனிக்க ஒரு மாபெரும் சக்தி காத்திருக்கின்றது. எனவே அந்த மன ஆறுதல், அமைதியோடு நம்மை முழுமையாக சரணாகதி செய்து அதை நாம் உணர ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, நாம் சாட்சி பாவ நிலையில், அந்த தியான நிலையில் இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம் சிறிது சிறிதாக அந்த அனுபவத்தை பெற்று வளர்ந்து கொண்டு போவதை நாம் எம்மில் அந்த வளர்ச்சியை காணக்கூடியதாக இருக்கு. எனவே மீண்டும் சிறிது நேரம் அந்த தியான நிலையில், அந்த சாட்சி பாவ நிலையில் நாம் சிறிது நேரம் இருப்போம். இந்த நிலை நாம் ஆத்ம நிலையில் இருப்பது, அந்த ஆத்ம நிலையில் இருப்பது.
என்னுடைய நிலை அல்ல. அதாவது எனது அகங்காரமோ மமகாரத்தின் நிலை அல்ல. அதற்கு மேற்பட்ட நிலை, அமைதி நிலை. எனவே அங்கு எண்ணங்கள் இல்லை. எம்மை முழுமையாக சரணாகதி செய்கின்றோம். அதாவது எம்மை முழுமையாக வெளிப்படுத்துகின்றோம். பொறுமையோடு, அமைதியோடு, சாட்சி பாவ நிலையில் கவனிக்கின்றோம். தலை உச்சி குழியை கவனிப்போம். இரு உள்ளம் கைகள் 10 விரல்களை கவனிப்போம். சுவாசம் அமைதியாக நடைபெறுவதை கவனிப்போம். சுவாசம் இந்த பிராண சக்தி, எமது வலது நாடியின் பிராண சக்தி எமது மன சக்தியை அமைதிப்படுத்துகின்றது.
இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இன்று எம்மோடு இந்த தியானத்தில் ஃபேஸ்புக் வழியாகவும் ஜூம் வழியாகவும் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது அனுபவம் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் சாட் மூலமாக அல்லது ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். இன்றும் நமது மார்ச் மாதம் 23ஆம் தேதிக்கும் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு இடையில் நாம் சகஜ தொண்டர்கள் சில பேர் நாம் இலங்கை வர இருக்கின்றோம். எனவே உங்கள் இடங்களில் ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்க விரும்பினால் நீங்கள் உங்கள் இடங்களில் கோயில்களிலேயோ பொது இடங்களிலேயோ பொது மக்கள் அதாவது இந்த தியானத்தை விரும்புபவர்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் நீங்கள் நமக்கு அறிய தாருங்கள். நாம் உங்கள் இடங்களுக்கு வர முடிந்தால் நாம் வந்து அங்கு வந்து நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கலாம் மற்றும் சந்திக்கலாம். இது பற்றிய விவரம் நாம் எமது குரூப்பில் நாம் விரைவில் போடுவோம்.